நாம இப்ப மழைக்காலத்துல இருக்கிற சமயத்துல உங்க கார் விண்ட்ஷீல்டு வைப்பர் சரியா வேலை செய்யுதான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நீங்க வைப்பரை ஆன் பண்ணி கிளாஸ்ல சரியா வைப் பண்ணாம இந்த மாதிரி மங்களா தெரிஞ்சா அதுக்கு காரணம் வைப்பர் பிளேட்ல வரக்கூடிய ரப்பர் காலப்போக்கில் ட்ரை ஆகி ஓவர் பெண்ட் ஆயிடும். அதனால இப்படி சரியா வைப் பண்ணாது. அது மட்டும் இல்லாம சில பிளேட்ல ரப்பர் இந்த மாதிரி கட் ஆகி இருக்கிறதால கிளாஸ்ல கோடு விழுந்து ஸ்கிராச் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் இருக்கக்கூடிய வைப்பர் பிளேடால நமக்கு சரியான வியூ கிடைக்காது. ஸோ உங்க கார்ல இந்த மாதிரி வைப்பர் பிளேட பாத்தீங்கன்னா அதை உடனே சேஞ்ச் பண்ணிருங்க. அது ஓகே. ஆனா எந்த மாதிரியான வைப்பர் பிளேட் நம்ம காருக்கு போடுறது நீங்க யோசிக்கிறீங்களா? அதை நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது கன்வென்ஷனல் வைப்பர் பிளேட். இது மெட்டல் ஃப்ரேமோட இருக்கக்கூடிய மிகவும் விலை குறைந்த அதே நேரத்தில் நல்ல தெளிவா தண்ணியை விலக்கி நமக்கு கிளியர் வியூ தரக்கூடிய பிளேடு தான். ஸோ இது எல்லாருடைய பட்ஜெட்டுக்கும் பொருத்தமா இருக்கும். அதனால நீங்க இதை சீப் அண்ட் பெஸ்டா வாங்கி போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பீம் வைப்பர் பிளேட், அதாவது ஃப்ரேம்லெஸ் வைப்பர் பிளேட். இது பிளெக்சிபிளாகவும் அதே நேரத்தில் விண்ட்ஷீல்டு ஹூக்ல இருந்து வெளிவராம இருக்க சேஃப்டி லாக் கொடுத்திருப்பாங்க. இது முந்தைய வைப்பர் பிளேடை விட விலை அதிகம். ஆனாலும் அதுக்கேற்ற தரம் கூடுதலா இருக்கும். எவ்வளவு வேகமா மழை பெஞ்சாலும் நமக்கு கிறிஸ்டல் கிளியரா வியூ கிடைக்கும். ஃபைனலா நம்ம பார்க்க போறது ஹைபிரிட் வைப்பர் பிளேட். இதோட மேல் புறத்துல ஹை குவாலிட்டி ரகட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்திருப்பாங்க. இதுலயும் வைப்பர் பிளேட் கலண்டு விழாம இருக்க சேஃப்டி லாக் இருக்கும். இந்த வைப்பர் பிளேட் சொன்ன 2 வைப்பர் பிளேடை விட காஸ்ட்லியானது. ஆனா பிளேட்ல உள்ள ரப்பர் ரொம்ப நாள் லைஃப் வரும். எனக்கு தெரிஞ்ச 3 விதமான குவாலிட்டி வைப்பர் பிளேட சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை உங்க கார்ல போட்டுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.